வணக்கம் மக்களே, நாங்கள் இன்றைக்கி ஒரு கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், பூண்டு, ஜீரகம், கொஞ்சோண்டு புளி வெல்லம், நல்லெண்ணெயில் தான் அது பண்ணணும். கொஞ்சோண்டு காயத்தூள், மஞ்சள் பொடி. மிளகா உப்பு வெள்ளத்தில் இப்படி குத்தி குத்தி வைக்கணும், பார்த்துடுங்க. சட்டி காஞ்சாச்சு, நல்லெண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் காஞ்சாச்சு, கடுகு போடுறோம், ஜீரகம் போடுறோம். கடுகு சீரகம் பொரிஞ்சாச்சு. சின்ன வெங்காயம், பூண்டு தட்டி வதக்கணும். பாருங்க, இப்படி நல்லா பொன்னிறமாக வெந்து வந்தாச்சு. வந்ததுக்கு பிறகு இந்த மிளகை தட்டணும். பாருங்க, நல்லா வெந்து வரதுக்கு உப்பு, கல் உப்பு போட்டு இப்படி கிண்டி விடணும். இந்த அளவு ஆனோன்னா கரைச்சி வச்சுருக்க புளி வெல்லம் ஊற்றுறோம். கொஞ்சோண்டு மஞ்சள் தூள். பாருங்க, இதுக்கு வாசம் மிளகம், சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டு பண்ணுது. புளி வெல்லம் ஊற்றின பிறகு நல்ல சூப்பர் மணமாக இருக்குது. பாருங்கள், இது கிரேவி ஆன பிறகு காட்டு. கூட கருவேப்பிலை சேர்க்குறோம், கொஞ்சோண்டு காயப்பொடி சேர்க்குறோம். பாருங்க, கிரேவி பதத்துக்கு வந்தாச்சு. பார்த்தீங்களா? இதுபோல் நீங்களும்